இனி அவர்தான் தமிழ்நாட்டின் பண வாரியத்தை எங்கள் கட்சியின் சார்பாக பார்த்துக் கொள்வார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற உணர்வு கொண்ட என் உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாரி, மதியம் ஆயிட்டு, நண்பகல் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பனைமரம். இந்த பனைமரம் வந்து தமிழ்நாட்டின் தேசிய மரம். எப்படி? தமிழ்நாட்டின் தேசிய மரம். ஆனா இந்த பனைமரத்துல இயற்கையா கிடைக்கக்கூடிய பணங்கள்ல, அதாவது எங்க அண்ணம்பாணியில பணம் பாலை, பத்திரகாளி அம்மன் பாலை, நம்ம தாயோட பாலை இறக்க தடை. தாயின் முளை மார்பில் பால் குடிக்க கூடாது என்று கூறிய அரசு தமிழ்நாடு அரசு. இது ஒரு அரசு, மானங்கட்ட அரசு. இதுதான் திராவிட மாடலாடா? ஒரு நாள் பாருங்க, ஒரு நாள் என் அண்ணன் சீமான் வருவாரு. அன்று உங்கள் மதுபான ஆலைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கி மூடப்படும். எங்கள் பனங்காடுகள் அனைத்தும் பனை தோட்டங்களாக பராமரிக்கப்படும். பனை மரங்கள் பாதுகாக்கப்படும். புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். புரட்சி செய், நாம் தமிழர். அது மட்டும் இல்ல, இப்போ உலக பொதுமறைன்னா திருக்குறள் தான். உலகத்துக்கே தெரியும், திருக்குறள் தான். அந்த திருக்குறளத்துல இடம் பெற்ற ரெண்டே மரம், ஒன்னு பனை மரம், இன்னொன்னு மூங்கில். உண்மையா இல்லையா? நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், போப்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்சிட்டு பனையேற தொழில், நம்ம பாரம்பரியமான தொழிலை விட்டுறக்கூடாது. ஊருக்கு ஊரு துணைகளை கட்டி தமிழனின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சீர்குலைத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஊருக்கு ஊரு அணைகளை கட்டி நமது பாரம்பரியமான விவசாயத்தை பெருக்கவே நமது தாத்தா காமராஜர் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. மக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். மாடு மேய்ச்சவனை படிக்க வச்சாரு. உண்மையா இல்லையா? அதுபோக திருக்குறளை வந்து உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திருவள்ளுவரின் குரல். ஆனா எங்க அண்ணன் சீமானும் என்னோட குரல் வந்து கல்லுண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது இந்த பனைத்தமிழர் மிக்க மற்றும் அண்ணன் சீமானின் குரல். சிந்திங்கள் மக்களே, சிந்தித்து செயல்படுங்கள், விழித்திருங்கள். இல்லை என்றால் மது உண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள். மக்களே, திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள். அதனால வருகின்ற 26/2026 தேர்வு தயவு செய்து இங்க வந்து எல்லாருமே குடிப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஜாதி வாரியா மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கோம். நாடாறு, கோணாறு, தேவர், செட்டியாறு, கவுண்டர், வன்னியர், பல்லர், பறையர், படையாச்சி என்று ஜாதி வாரியாக பிடிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள். நாம எல்லா ஜாதியும் இருக்க, நாடாறு, கோணாறு, தேவர் எல்லாருமே ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம எல்லாருமே தமிழர்கள். வேல்ராஜன் தான் நம்மள சீமானு அறிமுகப்படுத்துறாப்புல. ஒரு எப்படின்னா, ஒரு எந்த எதுவுமே பெருசா எடுக்க மாட்டாப்புல. ஒரு நல்ல ஒரு அண்ணன். 2026 தேர்தல்ல தயவு செய்து உங்க காலில் வேணாலும் விடுறேன். அண்ணனுக்காண்டி இல்ல, நமக்காண்டி, நம்ம மக்களுக்காண்டி நான் உங்க காலில் விழுறேன். ஒரு பனையேறி சமுதாயத்துல இருந்து பேசுறேன். அவங்க காலில் உள்ள தயவு செய்து செவிக்க வைங்க. உங்களது வீரர்களை இணையதளத்திலோ சினிமா துறையிலோ பார்க்காதீர்கள், களத்தில் பாருங்கள். அண்ணா விஜய் வந்து பணம் ஏறுவாரா? ஐயா ஸ்டாலின் வந்து ஏறுவாரா? சொல்லுங்க, ஏறுவாரா? பணம் ஏறுவாரா? எடப்பாடி ஏறுவாரா? விவசாய கிராமத்துல இருந்து வந்தவர். கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க, அதை சரி பண்ணுங்கன்னா அது பண்ண முடியல. ஆனா விவசாயத்துல இருந்து வந்தவர் நம்ம ஐயா பொன்முடி இருக்காரு, ஆசிரியர். சட்டசபையில என்ன பேசுனாங்க? அப்பா என்னது நாடாரு, பனையேறி நாடா குடும்பத்திலிருந்து பிறந்தவர். கல்லுக்கு இறக்கி பயணி இறக்குவாங்களோ, கீழே வச்சு அதை கலந்தா கல்லாயிரும். வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? இல்ல, நீங்களாம் பனையேறி சமுதாயத்திலிருந்து வந்தேன்னு சொன்ன உங்களுக்கு வெக்கமா இல்லையாளா? இல்ல, நீங்களாம் காமராஜர் சிலைக்கு உங்களுக்கு மாலை போட தகுதி இருக்கா? முதல்ல சொல்லுங்க, தகுதி இருக்கா? சும்மா காசுக்காண்டி என் அண்ணனுக்கு எவ்வளவு பேசுனாங்க. கோடி முக்கியம் இல்லடா, மக்கள் தெருகோடியில மிக்கான், அதுதான்டா முக்கியம். எப்படி? அதனால தயவு செய்து 2026 தயவு செய்து அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இன்னொன்னு சொல்றேன், தமிழ் என் அருமை தமிழே, உலகின் முதல் மொழி நீயே, புவி எங்கும் அழிந்து போனாலும் பூலகம் தாண்டி வாழ்ந்திடுவாய். அத்தகைய தமிழையும் தமிழ் மக்களையும்
முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்தி வரும் எனது அருமை அண்ணன் செந்தமிழன் மற்றும் இணை தோழர்கள் அவர்களுக்கும் இதான் பஸ் மீட்டிங்ல பேசுறேன். தமிழை முதன்மையாக கொண்டு தனது கட்சியை செயல்படுத்தி வரும் எனது அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் புகழ் செழித்து நாடு செழிக்க மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிட நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடன் இருக்கும் விவசாயி சின்னம். புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். புரட்சி செய். இது யார் சொன்னான்னு தெரியாது, ஆனா அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. தயவு செய்து வாலிப பொண்ணுங்க வாலிப பசங்க காதல் காதல்னு போயிட்டே இருக்காதீங்க. தமிழ் தேசியத்தை காதலிங்க. சினிமா துறையை பார்த்தீங்கன்னா காதல் காதல்னு சீரழிந்து போய்விடும். நான் அண்ணன் சொன்னேன், ஃபுல்லா காதல் லவ் தோல்வி ஆயிட்டே இருக்கு தம்பிங்க. உனக்கு முதல் காதலி உன் பனைதான். இப்போது பனையை காதலித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்வில் நிச்சயமாக உயர்வேன் ஒரு நாள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.